காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் 40 மாத்திரைகள் அத்தியாயம் 5. எல்லாருக்கும் அவங்களோட கல்லூரி வாழ்க்கை பல மலரும் நினைவுகளை கொடுத்தவனும் இருக்கும். இன்னும் பலருக்கு வாழ்க்கையோட அடையாளத்தையே மாத்திருக்கும். கல்லூரி காதல மையமா வச்சு ஆரம்பிச்ச இந்த கதையிலயும் சுந்தர் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட ஒரு விபரீத முயற்சி பலரோட வாழ்க்கையின் மாற்றத்திற்கு ஒரு மூலதனமா இருந்துச்சு. இப்போ பல வருஷம் கழிச்சு கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி சந்திக்கிற நேரமும் வந்துச்சு. இந்த நன்னாள்ல இந்த கதையோட இறுதி அத்தியாயம் இதோ. ஹே ராஜா, எப்படிடா இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன பண்ற? நல்லா இருக்கேன்டா சுந்தர். உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சுல்ல. நீ எப்படிடா இருக்க? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. கடைசியா உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஹே, இன்னும் அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ வேறடா. சரி, உன்னோட ஃபேமிலி எல்லாம் எங்க? நீ மட்டும் தனியா இறங்குற? இல்லடா சுந்தர், இன்னும் கல்யாணம் பண்ணல. அடுத்த வருஷம் பார்க்கலாம். என்ன விட்டு தள்ளு. உன்னோட வைஃப் எங்க? வா வா, உனக்கு தெரியாமையா? ஒரு நிமிஷம்டா, நம்ம வேஸ்ட் வாட்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, நீ பாரு. நான் ஒருத்தரா பார்த்துட்டு ஆடிட்டோரியம் வரேன். நிகழ்ச்சி ஆரம்பிச்சு எல்லா மாணவர்களும் வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்த ஃபேமிலி இன்ட்ரோ வந்துச்சு. கல்யாணம் பண்ணின ஜோடிகள் வந்து ஒவ்வொருத்தரோட குடும்பத்தை அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு வியப்பு. மிகப்பெரிய பிசினஸ் மேன் சுந்தர் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் சுந்தர் அண்ட் ஃபேமிலி. சுந்தர் லதாவை கல்யாணம் பண்ணலையா? என்ன நடக்குது இங்க? அப்போ லதா? லெட்ஸ் வெல்கம் லதா அண்ட் ஃபேமிலி. லதாவோட ஹஸ்பண்ட் நீயா? லதா, நீ நல்லா இருக்கியா ராஜா? ஆளே மாறிட்ட. நல்லா இருக்கேன் லதா. ஆனா நீயும் கோபியும்? கோபி என்ன முன்னே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நாள் பார்க்காம இருந்தோமா, திடீர்னு வீட்டுல வந்து நிக்கிறாரு. வந்து ரொம்ப நாளா உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறியான்லாம் கேட்டு எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ கல்யாணம்லாம் ஆகி ஊர்ல சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம். அப்படியே போயிட்டு இருக்கு ராஜ் லைஃப். ஓ அப்படியா? அட பாவி, கடைசியா நீதான் அந்த ஆளா? ஆஹா, இது உன்னோட குழந்தைங்களா? இவ பேரு ஸ்ரீஜா, 3 வயசு ஆயிடுச்சு. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ராஜ், டைம் கிடைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போ, சரியா? கண்டிப்பா வரேன். நீ பாரு, ஒரு நிமிஷம் வரேன். டே சுந்தர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ லதாவை கல்யாணம் பண்ணலையா? என்னாச்சு? நாங்கெல்லாம் நீயும் லதாவும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சோம். ஆனா இல்லடா, நான் எப்படி லதாவை, நிறைய வழிடா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் லைஃப் எனக்கு கத்து கொடுத்துச்சு. ஒரு வேகம். இன்னைக்கு யூஎஸ்ல. ஒருவேளை லதாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு மளிகை கடைக்கு ஓனர். பட் அதுக்காக காதல் உன்னை கீழே தள்ளிடும்னு சொல்ல வரல. ஆனா அதே காதல் கிடைக்கலனாலும் உன்னால வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்க முடியும். 40 மாத்திரை என் வாழ்க்கையே மாத்திருச்சு. இப்ப நினைச்சா கூட சிரிப்பா இருக்கு. என்னமோடா, காதல ஜெயிச்சு கொடுக்காத அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அங்க பாரு நம்ம கோபி மாப்பிள்ளைய. வாழ்க்கையில முதல் படி இந்த கல்லூரி வாழ்க்கை. நட்பு, காதல், பெரும் வெற்றிகள், தோல்விகள், சமூகம், இப்படி பல விஷயங்களை கல்லூரியில அவங்க கடக்காம இருக்க முடியாது. வாழ்க்கையில பல திருப்பங்கள். ஆனா நாம எந்த சூழ்நிலையிலும் நிக்காம ஓடணும். இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா, இல்ல ஒரு தோல்விக்கு பயந்தா வாழ்க்கை 40 மாத்திரைகள் ஆயிடும். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் 40 மாத்திரைகள் அத்தியாயம் 5. இந்த கதையின் கல்லூரி கதை மாந்தர்களாக சுந்தராக உத்ரா, கோபியாக அருண், ராஜாவாக ஹாரி, வார்டனாக மணிவண்ணன், வாட்ச்மேனாக ஹரிஹரசுதன், லதாவாக ஆனி, சேகர் மற்றும் இந்த கதையின் இயக்கம் மற்றும் எழுத்து கிரி, இசை உத்ரா. ஹலோ ரேடியோ ரீல்ஸின் இந்த கதையை வழங்கினவர் நம்ம ரேடியோ ஹலோவின் நேயர் பெனத்தல் சுரேஷ். மற்றும் ஒரு கதை களத்துடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த கதையை வழிநடத்தி சென்ற நான் ரேவா. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Achi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.